Come on. Golden time. Yes. விராட் கோலி குடிக்கிற வாட்டர் பாட்டில். ரிவ்யூ கமெண்ட் ரொம்ப முக்கியம் குமார். ஹாய், இந்த வீடியோவில் எங்களோட 1 வீக் ஆட்டம் அண்ட் வின்டர் வெக்கேஷன் ட்ரிப் இந்த டேஸில் எங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு, எப்படி போச்சு, அண்ட் எங்களோட ட்ரிப் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட்டே வந்து இந்த கலர்ஃபுல் லீவ்ஸ் தான். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஆட்டம் ஃபினிஷ் ஆகுறப்போ அண்ட் வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ வந்து இந்த ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாத்துலேருந்தும் ஒரு சின்ன பிரேக் எடுத்த மாதிரி. அண்ட் இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அப்பார்ட்மெண்ட். ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து எனக்கு மெயினாக இருந்துச்சு. இந்த ஒரு பிக் சைஸ் கிளாஸ் வச்ச விண்டோஸ் தான். ஸோ இது வந்து அப்படியே பால்கனிக்கு எக்ஸ்போஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. நீட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லுக்கே ரொம்ப எலிவேட்டடாக ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? ஸோ எனக்கு பார்த்த உடனே இது பிடிச்சிருந்தது. அண்ட் வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பால்கனி சிட் அவுட் ஏரியா இருந்துச்சு. ஸோ வீட்டில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஏரியாவாக இருந்தது. அண்ட் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக அப்படியே ஹால், கிச்சன், பெட்ரூம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லி காலையில் எழுந்திரிக்கும் போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரூமில் இருப்போம். ஸோ யாரோட முகத்தையும் யாரும் பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு வந்து பிடிச்சது பார்த்திங்கன்னா எல்லாரோட முகத்தையும் பார்த்தோம். ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்ச பார்ட்டாக இருந்தது. வந்து கொஞ்ச நேரத்தில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்புறோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாக இருந்தது. நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கேப் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இங்கே இருக்கும்போது அப்படிங்கிற பிளானில் தான் வந்தோம். எதனால் அப்படிங்கிறது கண்டிப்பாக லேட்டர் ஆன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சார்ல்ஸ் பிரிட்ஜ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இன்றைக்கி அங்கே மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணி கிளம்புறோம். இளன் குட்டி வர வர ரொம்ப சேட்டை பண்ணுறான். ரொம்ப செல்லம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் அவன் போக்கில் நான் அவனை விட்டுட்டேன். லாக் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் அவனோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ பசங்களை அவங்க வழியிலே நம்ம விட்டுட்டு பண்ணால் மட்டும்தான் எல்லாம் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. ரெய்னி சீசன் தான் இது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக ரெயின் இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் எல்லாமே முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வந்து நாங்கள் போயிருந்தோம். இந்த சார்ல்ஸ் பிரிட்ஜ், இங்கேருந்து அந்த பிரிட்ஜ் வந்து தெரியும். அந்த வியூவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கேசல் அந்த வியூவும் சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம லாஸ்ட் டே தான் நாங்கள் வாங்கிட்டு போவோம். இந்த தடவை ஃபஸ்ட் டே வாங்க போகிறோம்.
தெரியல வாங்க போகிறோம் பாருங்க. என்ன கலர்? ரெட்டா? ரெட்டு தானே பார்க்க ட்ரெடிஷ்னலாக இருக்கு. ஆமாம். அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாமா? ரெண்டு பேரே ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஓகே. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கே ஃப்ரண்ட் வியூ நான் அங்கேருந்து காமிச்சேன் இல்லையா, அப்படியே இப்படி நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சார்ல்ஸ் பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ். ஆமாம், வாட்டர் ஃபால் இல்லை, மலை. அப்படியே ஸ்கைலேருந்து வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா அட்ராக்ஷன்ஸும் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். நம்ம பை வாக் ரீச் ஆகிடலாம், அண்ட் ஜஸ்ட் ஒரு 5 minutes கார் டிரைவில் வந்து ரீச் ஆகிடலாம். எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். அதனால நமக்கு நிறைய பார்த்து ஒரு சிங்கிள் டேயில் எல்லாமே பார்த்துட முடியும் அப்படின்னாலும், நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பார்த்துட்டு இந்த வெக்கேஷனை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த இடத்துல மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டே ஸ்ட்ரைட்டாக வந்து அஸ்ட்ரானமிக்கல் கிளாக் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து காலையில் போய் பார்த்துடலாம். ஏன்னா அங்கே வந்து அந்த இடத்துல ரொம்ப பீப்புள் க்ரௌட் ஆகிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்னிங் எவ்வளோ சீக்கிரம் அங்கே போகிறோமோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஏதாவது கவர் பண்ண முடிகிறத முடிச்சுட்டு ரூமுக்கு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். குழந்தைங்களோட போகிறதுனால எப்போவுமே நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, பார்த்துட்டு அப்படியே இங்கே ரூம் பக்கத்தில் தான், ஸோ வந்து ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அகெயின் திரும்ப வந்து கண்டினியூ பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் நாங்கள் இருந்தோம். பட் நாங்கள் நினச்சது ஒன்று, நடக்கிறது வேறு ஒன்று. என்ன பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து நான் சொன்ன மாதிரி நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டே டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வெதரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த டிஃபிகல்ட்டிஸும் இல்லை. இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து ஓல்ட் டவுன் ஸ்கொயர் இங்கே வந்துட்டோம். இந்த கிளாக் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் கிளாக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணது, பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப பாப்புலர். அது மட்டும் இல்லை, இந்த கிளாக்ல எவ்ரி 30 minutes ஒன்ஸ் வந்து டான்ஸிங் மியூசிக்கல் வந்து போயிட்டுருக்கோம், மியூசிக்கோட வந்து ப்ளே ஆகும். பட் கிளாக் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் கிளாக் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குட்டி இப்படி தான் எனக்கு வந்து அப்பப்போ ஏதாவது நாங்கள் கொடுத்து ஸ்நாக் டைம் எல்லாம் இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சமத்தா குட்டாக வந்திருப்பான். ஒரு வாட்டர் பாட்டிலை பற்றி நான் தனியாகவே வந்து இதை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ லேட்டரான இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இது அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு குமாரும் லிட்டிலும் வந்து இதை அவ்வளோ போர்ட்ரேட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே ஜாலியாக கிளம்பிட்டோம். ஆமாம், அவங்க 2 பேரை வீட்டில் விட்டுட்டு
கேட்டிருக்க டைம் தான் நமக்கு கோல்டன் டைம். இங்கே பார்த்தீங்களா, இதைத்தான் நான் சொன்னேன். ஆக்சுவலி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் எல்லாரும் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. ஆனால் ரூமுக்கு போன உடனே நிலன் வந்து ரொம்ப டயர்டாக அவன் தூங்குகிற டைம் ஆக்சுவலி இது. ஸோ அதனால் அவனையும் அங்கே விட்டுட்டு தம்பிக்கு துணையாக அண்ணனையும் அங்கே ரூம்லேயே விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். பட் இதான் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இந்த கஃப்கா ஹெட் அப்படின்னு பார்த்துருந்தேன். ஸோ இதை பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஏன்னா இந்த ஹெட்டு வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ எப்படி இருக்கும் அது, ஜஸ்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த பிளேஸ் வந்து வந்தோம். நான் மட்டும் அப்படி யோசிக்கல. இங்கே பாருங்கள், அவ்வளோ வந்து க்ரௌடாக இருந்துச்சு. அஸ்ட்ரானமிக்கல் கிளாக் கூட ரொம்ப பெரிய க்ரௌட் இல்லை நான் போன டைமில். பட் இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு ரொம்ப க்ரௌட் இருந்துச்சு. எவ்ரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து சுற்றிட்டே இருக்கும். அண்ட் 30 minutes ஒன்ஸ் ஒரு 1 hour ஒன்ஸ், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து அது டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து குமார் வந்து சொன்னார், இங்கே டான்ஸிங் ஹவுஸ் வந்து ஒன்று இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னார். கஃப்கா ஹெட் பார்த்த உடனே என்னோடய இமேஜினேஷன் என்னவாக இருந்துச்சுன்னா, பில்டிங்கே வந்து டான்ஸ் ஆடும் போல் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் யோசித்தேன். எனக்கு அப்படி தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் அது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த ஷேப்பில் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, பார் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து திரும்ப நாங்கள் இந்த நைட் வியூ பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களோட வந்திருந்தோம், ரெயின் ப்ளஸ் குழந்தைங்கள வச்சுட்டும் எங்களால் இந்த ஸ்பாட் அந்தளவுக்கு பெருசாக கவர் பண்ண முடியல. ஸோ அழகாக வந்து அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நிறைய கப்பிள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த சார்ல்ஸ் பிரிட்ஜ் தான் வந்திருந்தோம். ஏன்னா இந்த பிரிட்ஜ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பிரிட்ஜை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த கேத்தட்ரல் வியூ, ஸோ எல்லாமே அப்படியே பக்கத்தில் இருக்குது. லைட்ஸ் இருக்கிற அந்த ஒரு வியூவில் பார்க்கும்போது உண்மையிலே இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி பார்த்துக்கிட்டே வந்து நாங்கள் 2 பேரும் வாக் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ ஆக்சுவலி இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது, அதை காட்டுறதுக்காக. Come on. வியூ இங்கேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் விண்டோ கிளாஸ் டோரில் வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இது ரெகுலர் இதுக்கு வந்து செட் ஆகும்னு எனக்கு தோணலை. ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே பிடிச்சது இதுதான். ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துட்டு வாங்கினோம். ஸோ விராட் கோலி குடிக்கிற வாட்டர் பாட்டில். இது ஆக்சுவலி நிக்கிலும் குமாரும் தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, இதை வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நேச்சுரல் மினரல் வாட்டர் லிவ் யங் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மவுண்டைன் மேட் மினரல்ஸ் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் ஆல்ப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ லிவ் யங் இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியா. ஓகே, நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? குமார், நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாட்டில், வாங்க. ஓகே, டேஸ்ட் பண்ண போறேன். ஆக்சுவலி இந்த வாட்டர் வந்து நார்மலாக இருக்குது, கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்குது. ஆக்சுவலி டேஸ்டாலாம் இல்லை வாட்ரு, பட் மினரல்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சீரியஸ்லி நோ ஐடியா. வாட்டர் வந்து டேஸ்டாலாம் இல்லை,
சப்புன்னு இருக்கு. ஒரு மாதிரி நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கு. அதே தான் இருக்கா? நோ டேஸ்ட் இல்ல? டேஸ்ட் எதுவுமே இல்ல, நார்மல் வாட்டர். இந்த ரிவ்யூ கமெண்ட் ரொம்ப முக்கியம் குமார், நீங்க தான் இதை சொன்னீங்க. டேஸ்டே இல்ல ஆக்சுவலா. ஆமா, அந்த பிளான்ட் மாதிரிலாம் இருக்கும்ல, அதுல இருந்து ஏதோ தண்ணி வந்து. ஆனா எனக்கு அந்த ஃப்ளேவரும் எதுவுமே தெரியலையே. அந்த மவுண்டன்ல இருந்து வர்ற வாட்டர்னு சொல்றேன், ஆனா எந்த ஃப்ளேவரும் தெரியல. ஃபீல் தெரியுது. ஃபீல் தெரியுதா? எனக்கே தெரியுது, மான குடிக்கல ஆனாலும் தெரியுது. ஏன்னா அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அங்க, அதுல இருந்து ஏதோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டே இன் ப்ராக். ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பார்க்கிங்கில் வந்த உடனே நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டோம். வெளியில் காரை எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா வெளியில் பார்க்கிங் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இங்கே. ஸோ அதனால எல்லாமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே ரீசனபிளாக அண்ட் அஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நாங்கள் பார்க்கிங்கில் காரை போட்டது தான். திரும்ப அங்கேருந்து கிளம்புறப்ப தான் நாங்கள் எடுத்தோம். இது இந்த பெட்ரின் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போகிறதுக்கு காரை எடுத்துகிட்டு நம்ம வெளியில் நாங்கள் அங்கே ஒரு பார்க்கிங்கில் போட்டுட்டோம். ஏன்னா செக் அவுட் பண்ணிட்டோம் நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட். ஸோ அந்த பார்க்கிங் யூஸ் பண்ண முடியாது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் டே வியூவில் சார்ல்ஸ் பிரிட்ஜ் பார்க்கவே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய குறையாகவே இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் இங்கே இந்த சார்ல்ஸ் பிரிட்ஜ் முடிச்சுட்டு அடுத்து பெட்ரின் ஹில் கிளம்பலாம் அப்படின்னு யோசித்தோம். எனக்கு என்ன ஒன்றுன்னா, இந்த ஹோல் பிரிட்ஜ் அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். 2 பேரும் சேர்ந்து அதை ஓவராலாக க்ராஸ் பண்ணும்போது லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில்டாக நமக்கு ஃபினிஷ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நான் பாசிட்டிவாக இந்த மாதிரி யோசிப்பேன். பட் எனக்கு நிறைய விஷயத்தில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே நம்ம பாசிட்டிவாக எப்படி யோசிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன் இந்த க்ரௌட் இவ்வளோ இருக்குது டெய்லி அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறப்ப எங்களுக்கு தெரியல. பட் அதுக்கான ரீசன் இது தான். இந்த பரேட் பார்க்குறதுக்காக தான் நிறைய மக்கள் நிறைய ஊர்லேருந்து இங்கே வராங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஸ்டைலில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. கிங் அவங்களோட அந்த கஸ்டம், அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சு அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ பெரிய க்ரௌட். ஸோ நாங்கள் கரெக்டாக உள்ள இந்த சார்ல்ஸ் பிரிட்ஜ் என்ட்ரன்ஸ் வர்றப்போ இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்குறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக சொல்கிறாங்க. போய்
பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். இல்லை நியூட்டெல்லா அண்ட் கேரமல் 2 ஃப்ளேவர் தான் வச்சுருந்தாங்க. நியூட்டெல்லா கேரமல் அண்ட் ஸ்ட்ராபெரி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காது, கேரமலும் அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. அஃப்கோர்ஸ் சாக்லேட் அப்படிங்கிற அந்த இதில் வந்து நான் போயிட்டேன். இங்கே ஸ்பெஷல், இங்கே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்ம வெளியில் மற்ற இடத்துல சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். உண்மையிலே இது நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன ஸ்நாக் டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பெட்ரின் ஹில்லை நோக்கி வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் நம்ம ஹில் வரைக்கும் போவோம். ஹில் வரைக்கும்னா அந்த ஹில் பேஸில் வந்து நம்மளை விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து நடக்கணும், எந்த டிரான்ஸ்போர்ட்டும் அங்கேருந்து கிடையாது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு ஓகே, நான் மேனேஜ் பண்ணிட்டேன். பட் நிலன் வச்சுட்டு குமார் தான் அவனை ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க விடுறது, மாற்றி மாற்றி வந்து பண்ணிகிட்ருந்தோம். இந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக இருந்துச்சு. இந்த ஹப்பில் இந்த போஸ்டரில் தான் பஸ் வந்து போயிட்டுருக்கு. உண்மையிலே இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் போகிறதுக்கான வழியே கிடையாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. Prosimy Vistupte. Final stop. Please leave the bus. வெளியே போங்கடா. இறங்கி வந்துட்டு இங்கேருந்து மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்ததுக்கான அந்த ஒரு டயர்ட்னஸ் இல்லை. ஏன்னா பார்த்த உடனே இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனல் டே ஃபைனல் டச் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பேனோரமிக் வியூ இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓவரால் சிட்டியே வந்து நமக்கு இந்த ஹில்லிலேருந்து வந்து தெரியும். பார்க்க ரொம்ப அழகாக, அதுவும் அந்த வெதர், கலர்ஃபுல் லீவ்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஆட்டம் சீசனில் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து பார்க்க அழகாகவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. நாங்கள் கிளம்பி பார்த்திங்கன்னா போஸ்னான் அப்படின்ற ஒரு சிட்டி இங்கே வந்திருந்தோம். அங்கே கேத்தட்ரல் நிறைய இருக்குது, ரொம்ப பாப்புலர் கேத்தட்ரல் எல்லாம் இருக்குது ப்ராகில். ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் அங்கே போக முடியல, டைமும் கிடைக்கல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு நாங்கள் போகலாம் அப்படின்னு யோசிக்கிற டைமில். அதனால் இந்த சிட்டியில் இருக்கிற இந்த கேத்தட்ரல் சரி ஓகே போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு யோசித்தோம். எனக்கு மெயினாக வந்து ஆர்கிடெக்சர், இன்டர்னல் வியூ, அந்த மேலே டாப் வியூ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு கிளம்பணும் அப்படின்னு யோசித்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ஃபீல் பண்ணேன்.
ஆக்சுவலி நாங்கள் கிராய்சன் மியூசியம் போகலாம் அப்படின்னு தான் வந்து போயிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி வந்து அந்த மியூசியம் க்ளோஸ்டாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நிக்கில் ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருந்தான் அதை பார்க்கணும் அப்படின்னு. ஈவன் நான் கூட. ஏன்னா இந்த ஊர்லலாம் கிராய்சன் ரொம்ப ஃபேமஸ் யூரோப்பில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நேரில் வந்து அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதெல்லாம் ஈவன் நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இப்போ இந்த ஷாப் நம்ம ஏன் வந்திருக்கோன்னா, இந்த பர்டிகுலர் கிராய்சன் வந்து சிட்டியில் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதனால் இங்கே ட்ரை பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்தோம். அதை முடிச்சுட்டு அண்ட் இங்கே பக்கத்தில் ஒரு லேக் இருந்தது. சரி, லேக் வியூ ஈவினிங் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் இந்த சன்செட் பார்க்குறது, சன்ரைஸ் பார்க்குறதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். டெய்லி விட்டால் கூட நான் வந்து போய் பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி அதனால் இங்கே பக்கத்தில் லேக் இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் ஓகே, இந்த ஒரு பிளேஸை வந்து நல்லா அழகாக இதை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம், ஸ்ட்ரைட்டாக வந்து காரை வீட்டுக்கு விட்டுருவோம் அப்படின்னு வந்து யோசித்து தான் இங்கே வந்தோம். இதுவுமே நல்லா இருந்தது, ப்ளசண்ட் ஈவினிங்காக இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் காரில் அவங்களால உட்காரவும் முடியாது. ஸோ இங்கேருந்து இப்போ லாங் ட்ரிப் நம்ம வீட்டுக்கு வந்து போக போகிறோம். ஒரு சின்ன பிரேக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் குழந்தைங்களோட இவங்க ஜாலியாக இங்கே விளையாடிட்டுருப்பாங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நாங்களும் அப்படியே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா காரில் ஃபுல்லாக சிட்டிங் பொசிஷன்லேயே தான் நம்ம வீட்டுக்கு வந்து போக போகிறோம். அதனால் இந்த ஒரு பிரேக்கை நாங்கள் எவ்வளோ வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்களோட இந்த 1 வீக் ஆட்டம் ப்ளஸ் வின்டர் vlog வந்து உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணுறேன். Until then, it's Sita. Thanks for watching. Bye.